அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் சுவையான க்ரீம் சீஸ் மற்றும் கார்லிக் சீஸ் பிரெட் வீட்டிலேயே நம்ம எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் வாலிப பசங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. நான் ஒன்லி அந்த க்ரீம் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் இது ரெண்டுமே அதிக அளவில் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக கடைகளில் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஈஸியான வேப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் 1 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது பஃபலோ மில்க் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதாவது பஃபலோ மில்க் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதில் எந்த பொருள் பண்ணுறோமோ அது அதிக அளவில் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ நம்ம இதில் பன்னீர் தயாரிக்க போகிறோம். வீட்டிலேயே பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு அதுவும் இந்த மெத்தட் தான். பாலை நான் நல்லா அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பாலை நான் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நான் 3 எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுலேருந்து 4 டீஸ்பூன் மட்டுமே ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த எலுமிச்சைச்சாரை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம் இது திரையுதா இல்லையா அப்படின்னு. நிறைய பேர் அக்கா இது எனக்கு திரையவே இல்லை பால் அப்படிம்பாங்க. அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக எலுமிச்சைச்சாறு ஊற்றணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க இது திரையலை. இப்போ நம்ம திரும்ப ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பியும் நல்லா கண்டிப்பாக அப்படி கிளறி விட்டுருங்க. ஏன்னா அந்த அந்த ஜூஸ் எல்லா பக்கமும் படணும். அதே சமயத்தில் அந்த அந்த ஹீட் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதாவது அந்த இப்போ 1.5 லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்ற வேண்டியது இருக்குது எலுமிச்சைச்சாறு. இப்போ மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். எல்லா பால் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு பன்னீராயிரும். மீதி எல்லாம் தண்ணி ஆயிரும். இப்போ இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இதை. இந்த மாதிரி உங்கள்கிட்ட சீஸ் கிளாத் இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் டவல் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு இந்த பன்னீரில் உள்ள எலுமிச்சைச்சாரோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இதில் பச்சை தண்ணி 2-3 தடவை பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டுமே மேலே வெயிட் போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் நம்ம வீட்டிலையே பண்ணிட்டோம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதே சமயத்தில் நீங்கள் நார்மலாக பசும்பால் அப்படி இல்லைன்னா வேறு பால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் கிடைக்கும். எருமை பாலில் மட்டுமே இந்த மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் நல்லா அதாவது நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப அருமையாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த பன்னீரை நான் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த மாதிரி அதாவது கறி வகைகள், பன்னீர் குழம்பு, பன்னீர் கிரேவி எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரையாக பண்ணிக்கலாம், பன்னீர் புர்ஜி பண்ணலாம். நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். ஆக்சுவலி 10 இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துருக்கலாம் தான். பட் நான் உங்களுக்கு பன்னீரும் காமிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பன்னீர் வேண்டாம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஏன்னா அதில் ஈரப்பதம் நிறைய இருக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம்.
நீங்கள் வந்து இந்த பன்னீரை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வடிகட்டினீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு பன்னீர் காமிக்கிறதுக்காகவே வச்சதுனால கொஞ்சம் இது வந்து பன்னீர் ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக ஆயிரும். நல்ல மாவு பதத்தில் இருக்கும். இந்த டைமில் நம்ம பாதியில், அதாவது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. வாசனை இல்லாத ஆயில். திரும்பி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. பாருங்கள், இப்போது பெர்ஃபெக்டாக இதுதான் க்ரீம் சீஸுங்க. நீங்கள் இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து கேக் ரெசிபி. இந்த க்ரீம் சீஸ் வச்சு கேக் பண்ணலாம். அப்புறம் நிறைய விஷயம் பண்ணலாம். சீஸ் கேக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே மெயினாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஒரு கரெக்டாக அது வந்து நல்ல பேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீம் சீஸ் வச்சு என்னெல்லாம் ரெசிபி போடலாம் அப்படின்னு நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த க்ரீம் சீஸை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 to 5 days வரை தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே அது வந்து கெட்டு போயிடும். இப்போ பாருங்க, நான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருந்தது. அவ்வளோதான். இப்பொழுது நீங்கள் வீட்டிலேயே நம்ம க்ரீம் சீஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தியில் போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு அது ஒரு சில ரெசிபீஸில் வந்து டிப்பாகவும் நம்ம இந்த க்ரீம் சீஸை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதில் கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம் சீஸ்லேயே ஒரு 5-6 ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து சின்ன சின்னதாக பூண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இட்டாலியன் ட்ரை ஹெர்ப்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஒன்லி பூண்டை வந்து ஒரு 5-6 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இதில். அப்புறம் வந்து இந்தளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீனி போட்டுக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில். அப்புறம் வந்து குக்கிங் ஆயில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா, அதாவது உங்களுக்கு இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக மில்க் ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மற்றபடி எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், பெர்ஃபெக்டான கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் பூண்டு பிடிக்கலைன்னா அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் பெப்பர் போட்டு, அதாவது பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். என்னோட பையனுக்கு வந்து பெப்பர் பவுடர் பிடிக்காது. அதனால இந்த ஃபுல் க்ரீம் சீஸும் நான் தான் சாப்பிட வேண்டிய நிலமாயிரும். அதனால நான் இதில் போடலை. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அதாவது மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பர்பாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீம் சீஸ், அதாவது இந்த ப்ளஸ் இந்த கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு இது நம்ம வீட்டில் இருந்தால் போதும். உடனே ப்ரெட் எடுத்து 2 ஸ்லைஸில் உடனே நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே டேரெக்டாக போட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு யம்மியாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் வந்து இதில் லைட்டாக, அதாவது இது மேலே வந்து வாசனை இல்லாத ஆயில், அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் மாதிரி, அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு, கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. லைட்டாக இப்படி எனக்கு வந்து இப்படி பெப்பர் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். லைட்டாக பெப்பர் போட்டுட்டு நம்ம இதை சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சப்பாத்திலையும் இனிமேல் வர்ற வீடியோஸில் நான் வந்து இந்த கார்லிக் சீஸ் பிரெட் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு சன்னில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதமோ தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது.
இந்த சீஸை வந்து அதில் போட்டு நீங்கள் நல்லா டைட்டாக மூடி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 4லேருந்து 5 நாள் வரை தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா இது பால் கலந்த பொருள் தான். அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.